நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிராக்டிக்கலா என்னெல்லாம் கம்ப்ரஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்கிறத பார்க்க போறோம். யூசேஜ் இன் ரியல் வேர்ல்ட் சீனரியோஸ். ஃபைல் ஆர்கைவிங். இந்த ஃபைல் ஆர்கைவிங்கிறது நிறைய ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஃபைலா சேவ் பண்றது. இது நம்ம நார்மலா சிப் ஃபைல் ஆப்ரேஷன்ல இது யூஸ் பண்றோம். ஃபைல் ஆர்கைவிங் பண்றதுக்கு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் வேணும், திருப்பி ரெக்கார்ட் பண்றதுக்கு அதே டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வேணும். Compression file archiving reduces data size by storage and transfer efficiency using a lossless algorithm. Typically, bundling multiple files into a single archive like zip, rar or 7z. இதெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்காது, அதை யூஸ் பண்ணி தான் இதை பண்றோம். Benefits: saves significant disk space, reduces network bandwidth for transfer and accelerated backup. Backup பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். SIP நமக்கு தெரிஞ்சது widely supported, combines archiving and compression in one step. ஒரே ஸ்டெப்ல எல்லாமே கம்ப்ரஷன் நடக்கும், archiving நடக்கும். RAR known for high compression ratio and support for recovery of volumes. யூசுவலா வால்யூம் எல்லாம் அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. 7z இது பாப்புலர். இது high compression ratio with strong encryption. tar.gz or tar.bz2 இது லினக்ஸ் சிஸ்டத்துல யூஸ் பண்றாங்க to combine and archiving with compression. gzip or bzip2 program யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்றாங்க. வெப் டெவலப்மெண்ட்ல டேட்டா கம்ப்ரஷன் ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு எல்லா டேட்டாவும் நெட் வழியா அதான் வரணும், ஃபாஸ்டா வரணும். HTTP கம்ப்ரஷன், gzip ஸ்ட்ரிங்ஸ், HTML CS JS ஃபைல், அதாவது இது வந்து பேசிக்கா இருக்கிற நம்ம பார்க்குற அந்த பேஜுடைய ஃபைல் HTML இருக்கும், அதில் CSS ஃபைல் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும். இது எல்லாத்தையும் gzip யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பும். அதுல இருக்கிற இமேஜஸை டைனி PNGங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அந்த வெப் சர்வர் நமக்கு கிளையண்ட் அதாவது ப்ரௌசருக்கு அனுப்பும். ஹவ் இட் ஒர்க்ஸ்? நெகோசியேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெகோசியேஷன். நெகோசியேஷன்ல என்ன பண்ணோம்? இந்த ப்ரௌசர் சென்ட்ஸ் அண்ட் அக்செப்ட் encoding HTTP request header to the server. அதாவது இந்த ப்ரௌசர் கிளையண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் ஹெட்டர் அனுப்பும். அந்த ரிக்வெஸ்ட் ஹெட்டர்ல என்ன இருக்கும்னா விச் அல்காரிதம் இட் சப்போர்ட்ஸ், எந்த அல்காரிதத்தை நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த கம்ப்ரஷனுக்கு. இந்த சர்வர் சப்போர்ட்ஸ் ஒன் ஆஃப் தி கிளையண்ட்ஸ் ப்ரிஃபர்டு மெத்தட்ஸ். அது கிளையண்ட் நிறைய மெத்தட் இருக்கும், இந்த மெத்தட்லாம் நான் சப்போர்ட் பண்றேன்னா அதுல ஏதாவது ஒரு மெத்தட் அதுக்கு சர்வருக்கு தெரிஞ்சுன்னா இட் கம்ப்ரஸஸ் த ரெஸ்பான்ஸ் பாடி. அதாவது அந்த பேஜுடையோ அந்த டீடைல்ஸோ இல்லைன்னா டேட்டா பேஸுடையோ கொரி ரிசல்ட்டையோ ஃபுல் ரெஸ்பான்ஸை அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பும். த சர்வர் சென்ஸ் த கம்ப்ரஸ் டேட்டா வித் கண்டென்ட் என்கோடிங் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர். அது ஒரு ஹெட்டர் டீடைல்ஸ் இருக்கும். அந்த ஹெட்டர்ல என்ன இருக்கும்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன், இமேஜை கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோங்கிறத சர்வர் அந்த ஹெட்டர்ல இன்ஃபார்ம் பண்ணும். அந்த ஹெட்டர்ல இன்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ரௌசர் டீகம்ப்ரஸ் பண்ணும். டீகம்ப்ரஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்ணும். மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்கிறது இந்த யூடியூப் மாதிரி. யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆடியோ எல்லாம் கம்பைன் ஆகி வந்துட்டு இருக்கும். Multimedia streaming compression reduces the file size of video and audio content to balance high quality streaming. Quality குறைய கூடாது முடிஞ்ச வரைக்கும். Limited bandwidth. Bandwidthங்கிறது நம்ம நெட்டோட ஸ்பீடு. Which primarily uses lossy compression like H264, H265. இதான் இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். CCTV கேமரால இந்த ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரீமிங் கோடக்ஸ். கோடக்ஸ்ங்கிறது கோடிங் அண்ட் டீகோடிங் பேரு. H264 இது அட்வான்ஸ்ட் வீடியோ கோடக்னு பேரு. The most widely used codec today, offering universal balance of quality and device compatibility. ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸும் இந்த கம்ப்ரஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணது. H265 the successor to H264, achieving 50% better compression at the same quality level, ideal for 4K streaming. 4K வீடியோ நம்ம ஸ்ட்ரீம் பண்றோம்னா இதை யூஸ் பண்றாங்க. VP9 Google's open source is a royalty free alternative to H265, heavily used in YouTube. AVI, the next generation royalty free codec designed for even greater efficiency than VP9, supported by players like Netflix. இதுதான் யூஸ் பண்றாங்க. கம்ப்ரஷன் அண்ட் டேட்டாபேஸ். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இம்ப்ரூவ்ஸ் இன்புட் அவுட்புட் எஃபிஷியன்சி, டேட்டா பூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பை டேட்டா ஆன் டிஸ்க் வந்து குறையுது, மெமரி யூசேஜும் குறைஞ்சிடும்.
இட் யூசஸ் லாஸ்லெஸ் டெக்னிக். டேட்டா என்னன்னா லாஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ற டேட்டா எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். மாடர்ன் சிஸ்டம்ஸ் லைக் Oracle, SQL Server and PostgreSQL சப்போர்ட் தீஸ் மெத்தட்ஸ். இது எல்லாமே இந்த சர்வர்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. இது எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த SQL சர்வருடைய இன்டர்ஃபேஸ் அதில் போனீங்க என்னன்னா ஒவ்வொரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணோன்னா ஸ்டோரேஜ்னு கேட்கும். அதில் அந்த மேனேஜ் கம்ப்ரெஷனுங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா எப்படி கம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். லெவல் ஆஃப் கம்ப்ரெஷன், டேட்டா பேஸில் டேபிள் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். டேபிள்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு ரோ இருக்கும், காலம்ஸ் இருக்கும். அப்புறம் சேவ் பண்ணும்போது பேஜாக தான் சேவ் பண்ணும். ஒரு பேஜில் ஒரு லிமிடெட் டேட்டா, லிமிடெட் ரோஸ் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு கம்ப்ரெஷனாக அந்த லெவலில் தான் ஒர்க் ஆகும். ரோ லெவல் ரெடியூசஸ் சைஸ் பை ரீப்ளேசிங் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இன் ஏ ரோ. பேஜ் லெவல் காம்பேக்ட்ஸ் என்டையர் டேட்டா பேஜஸ் விச் கேன் இன்க்ளூட் ரோ கம்ப்ரெஷனை யூஸ் பண்ணி என்டையர் பேஜும் கம்ப்ரெஸ் பண்ணுறது. காலம் லெவல் எஃபிஷியன்ட் ஃபார் அனாலிட்டிக்கல் ஒர்க் லோடு. இந்த அனாலிட்டிக்கலுக்கு இந்த காலம் லெவல் கம்ப்ரெஷன் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசிங் ரன் லென்த் ஆர் டிக்ஷனரி என்கோடிங். கம்ப்ரெஷன் இன் மொபைல் ஆப்ஸ், கூகுள் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆப் எல்லாம் 200 MB தான் இருக்கணும். அதனால அதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணும். கூகுள் பிளே அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அதை டீகம்ப்ரெஸ் பண்ணிக்கும். ஆண்ட்ராய்டு ஆப் பண்டல்ஸ், கூகுள் பிளே என்ஃபோர்சஸ் 200 MB கம்ப்ரெஸ் லிமிட் ஃபார் ஆண்ட்ராய்டு ஆப் பண்டல்ஸ். ஒவ்வொரு ஆப் மேக்ஸிமம் 200 MB தான் இருக்கணும். இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்டிமைசேஷன் டூல்ஸ் லைக் வீடியோ கம்ப்ரஸர் ஆர் ரீசைசர் டு ரெடியூஸ் மீடியா சைஸ். டேட்டா கம்ப்ரெஷன் லைப்ரரிஸ் இம்ப்ளிமெண்ட் zlib or similar libraries to in Android for faster data transfer. Archiving tools, zip app allows quick compression of files to save storage. இதெல்லாம் மொபைல்ல யூஸ் பண்ற கம்ப்ரெஷன் டெக்னாலஜி. கம்ப்ரெஷன் கிளவுட் ஸ்டோரேஜ். கிளவுட் ஸ்டோரேஜ் என்னன்னா நம்ம கூகுள் டிரைவ்ல இப்போ டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதே மாதிரி பெய்டு ஸ்டோரேஜ் நிறைய இருக்கு. அந்த பெய்டு ஸ்டோரேஜ்ல எல்லாம் டேட்டா ஸ்டோர் பண்றது ஒவ்வொரு கிகாபைட்டுக்கும் நம்ம அமௌண்ட் கொடுக்கணும். கம்ப்ரெஷன் இன் கிளவுட் ஸ்டோரேஜ் ரெடியூசஸ் டேட்டா சைஸ் டு ஆப்டிமைஸ் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீட் அப் டிரான்ஸ்மிஷன். இட் பிரைமர்லி யூசஸ் லாஸ்லெஸ் டெக்னிக்ஸ். ஏன்னா நம்ம கிளவுட்ல என்ன ஸ்டோர் பண்றோமோ நமக்கு அது 100% ரிட்ரைவ் ஆகணும். சர்வீசஸ் லைக் கூகுள் டிரைவ் ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ரஸஸ் அப்லோடு. காமன் கம்ப்ரெஷன் ஃபார்மேட் கிளவுட் ஸ்டோரேஜ். gzip/g is commonly used for text and web files. bzip2 is the extension of the .bzip2 known for high compression ratio. Deflate, a common fast lossless algorithm. LZO Pro used in backup solution. Diet compression in embedded systems. The embedded systemல சில டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்றது, டிரான்ஸ்மிட் பண்றது கம்ப்ரஸ் பண்ணி தான் அனுப்பணும். ஏன்னா லிமிடெட் பேண்ட்விட்ங்கிறதுனால, லிமிடெட் கெப்பாசிட்டி மெமரிங்கிறதுனால. கம்ப்ரஷன் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் ரெடியூசஸ் கோட் சைஸஸ், டேட்டா ஸ்டோரேஜ். IoT devices and IP camera compress data before transmission to conserve battery. Common techniques. Dictionary based codings is in the method normally use பண்றாங்க. Uses small dictionary to replace frequently occurring instruction sequences with shorter tokens. Bit masking efficiently handles the encoding of sparse or repeated data. LZSS or labels is often used for high compression speed and necessary for fast execution. Branch based method compressed code blocks based on program flow to optimize memory access. இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி எம்பெடட் சிஸ்டத்துல டேட்டாவை கம்ப்ரஸ் பண்றாங்க.